ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் பல்பொருள் அங்காடிகளில் குறிப்பிட்ட மாட்டிறைச்சி தயாரிப்புகளை வாங்க தடை. பாக்டீரியா பரவல் அச்சத்தால் இறைச்சியை திரும்பப் பெற சுகாதாரத்துறை உத்தரவு. பிரான்சில் அதிகரிக்கும் நோய் விடுப்புகளால் பொது நிதி பற்றாக்குறை ஏற்படும் என எச்சரிக்கை. போலி விடுப்புகளை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பு. ஈஸ்டர் விடுமுறையால் வங்கி பண பரிவர்த்தனைகளில் பெரும் தாமதத்தை தவிர்க்க லிடியா, வேரோ போன்ற செயலிகளை பயன்படுத்திக் கொள்ள பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். செயின்ட் டெனிஸ் புதிய மேயருக்கு எதிராக இனவெறி கருத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பாரிஸில் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அலுவலகம் அருகே வெடிகுண்டு வைக்க முயற்சி. அமெரிக்க ஈரான் போர் பதற்றத்தின் எதிரொலியாக 3 பேர் அதிரடி கைது. பிரான்சில் இந்த ஆண்டிற்கான எனர்ஜி காசோலைகள் ஏப்ரல் 1 முதல் விநியோகம். மின்சாரம் மற்றும் எரிசக்தி கட்டணங்களை செலுத்த உதவும் அரசு மானியம். லியோன் அருகே A7 நெடுஞ்சாலையில் லாரி ஓட்டுநர்கள் போராட்டம். எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த வலியுறுத்தி லாரிகளை நிறுத்தி சாலை மறியல். மர்சை நகரில் பிளேன் திருவிழாவில் வன்முறை. போலீசாருடன் மோதிய 13 பேர் கைது, 17 போலீசார் காயம். தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்சில் ஈகோலி பாக்டீரியா தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக எழுந்த அச்சத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள பல்பொருள் அங்காடிகளில் விற்பனை செய்யப்படும் சில குறிப்பிட்ட மாட்டிறைச்சி தயாரிப்புகளுக்கு சுகாதாரத்துறை தடை விதித்துள்ளது. பொதுமக்களின் நலன் கருதி ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்ட இந்த மாட்டிறைச்சி தயாரிப்புகளை உடனடியாக திரும்பப் பெறுமாறு அதிகாரப்பூர்வமாக உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த புதிய தடையின் கீழ் கடந்த மார்ச் 17ஆம் தேதி முதல் மார்ச் 26ஆம் தேதி வரை விற்பனை செய்யப்பட்ட செயின்ட் கிளெமென்ஸ் லெ பூஷர், எத்தல் டு பூஷர், சிக்கரேவ் மற்றும் டிராடிவல் ஆகிய முன்னணி பிராண்டுகளின் 6 வகையான இறைச்சி தயாரிப்புகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. மேற்கண்ட குறிப்பிட்ட பிராண்டுகளின் இறைச்சியை வாங்கிய நுகர்வோர்கள் தாங்கள் வாங்கிய பல்பொருள் அங்காடிகளிலேயே அதனை திருப்பிக் கொடுத்து அதற்கான முழு பணத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட கடைகளின் விதிமுறைகளை பொறுத்து வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் இந்த இறைச்சிகளை திரும்ப ஒப்படைக்க வேண்டும். ஒருவேளை அவ்வாறு திருப்பி அளிக்க இயலாத பட்சத்தில் எக்காரணம் கொண்டும் அந்த இறைச்சியை சமைக்கவோ அல்லது உண்ணவோ வேண்டாம் என பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை மிக கடுமையாக அறிவுறுத்தியுள்ளது. பிரான்சின் பொது நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தும் அரசின் தீவிர முயற்சிகளுக்கு மத்தியில் ஊழியர்கள் எடுக்கும் சிக் லீவ்ஸ், அதாவது நோய் விடுப்புகளின் எண்ணிக்கை அபரிமிதமாக அதிகரித்து வருவது அரசுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து எச்சரித்துள்ள பிரதமர் செபாஸ்டியன் லெகார்னு, நோய் விடுப்புகள் மிகவும் கவலைக்கிடமான அளவில் அதிகரித்து வருவதாகவும் இது அரசின் நிதிநிலையை மேலும் கடுமையாக பாதிக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆண்டின் இறுதி வரை காத்திருந்தால் இதற்கான பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்க முடியாது என்பதால் எப்பாடுபட்டாவது இந்த விடுப்புகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளையில் தவறான மற்றும் அதிகப்படியான நோய் விடுப்புகள் வழங்கப்படுவது குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவர்களிடையே தற்போது கடுமையான விவாதங்களும் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையே கடந்த ஆண்டில் பிரான்சின் பொது நிதி பற்றாக்குறை எதிர்பார்த்ததை விட கணிசமாக குறைந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.1% பதிவாகியுள்ள விடயம் அரசுக்கு சற்று ஆறுதல் தரும் செய்தியாக அமைந்துள்ளது. இந்த முன்னேற்றத்தை தொடர்ந்து இந்த ஆண்டிலும் பற்றாக்குறையை சுமார் 5% அளவிலேயே வைத்திருக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதுடன் பொது நிதியை வெளிப்படையாகவும் கட்டுப்பாட்டுடனும் நிர்வகித்து பற்றாக்குறையை மேலும் குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வரவிருக்கும் ஈஸ்டர் பண்டிகை நீண்ட விடுமுறையை முன்னிட்டு ஐரோப்பிய ஒன்றிய வங்கிகளுக்கிடையே பாதுகாப்பாக பணத்தை பரிமாற பயன்படும் டார்கெட் 2 தளத்தின் செயல்பாடு தற்காலிகமாக நிறுத்தப்பட உள்ளதால் வழக்கமான வங்கி பண பரிவர்த்தனைகளில் பெரும் தாமதம் ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 4 மணிக்கு பிறகு செய்யப்படும் வழக்கமான பண பரிவர்த்தனைகள் அனைத்தும் விடுமுறை முடிந்து ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று மட்டுமே பெறுநரின் கணக்கில் வரவு வைக்கப்படும் என வங்கிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களின் வங்கி பரிவர்த்தனைகளை முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதே சமயம் இந்த விடுமுறை நாட்களில் அவசரமாக பணத்தை அனுப்ப விரும்புவோர் சில மாற்று வழிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
கடந்த ஆண்டு வரை கட்டண சேவையாக இருந்து தற்போது முற்றிலும் இலவசமாக மாற்றப்பட்டுள்ள வயர்மெண்ட் இன்ஸ்டன்டானி, அதாவது உடனடி பணமாற்ற வசதியை வாரத்தின் 7 நாட்களும் 24 மணி நேரமும் தடையின்றி பயன்படுத்தலாம். மேலும் வங்கிக் கணக்கு எண் ஏதுமின்றி வெறும் மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரியை மட்டுமே பயன்படுத்தி பணத்தை எளிதாக அனுப்ப உதவும் லிடியா சேவை மூலமும் கடந்த 2024 அறிமுகப்படுத்தப்பட்ட வேரோ போன்ற தனிநபர் பணப்பரிவர்த்தனை செயலிகளையும் பொதுமக்கள் எவ்வித தடையுமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் செயின்ட் டெனிஸ் நகரின் புதிய மேயராக பொறுப்பேற்றுள்ள பாலி பகயோகோ குறித்து தொலைக்காட்சி ஒன்றில் வெளியான கருத்துகள் பிரான்ஸ் அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. குறித்த தொலைக்காட்சியில் பங்கேற்ற உளவியல் நிபுணர் ஜீன் டொரிடோ மேயரை இனவெறி சார்ந்த வகையில் ஒப்பிட்டு பேசியதாக கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது வெளிப்படையான மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத இனவெறி என இடதுசாரி கட்சியின் தலைவர்களில் ஒருவரான மட்டில்ட் பனோட் மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் இத்தகைய வார்த்தைகள் ஒட்டுமொத்த பிரான்சின் மரியாதையை களங்கப்படுத்துவதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். இந்த கருத்துக்களுக்கு எதிராக பல்வேறு அரசியல் தலைவர்களும் தங்களின் கடும் கண்டனங்களை பதிவு செய்து வரும் நிலையில் பிரான்சின் ஒலிபரப்பு கட்டுப்பாட்டு அமைப்பான ஆர்காமில் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக முறையிடப்பட்டுள்ளது. தன் மீதான இந்த தாக்குதலுக்கு எதிராக சட்டப்படி வழக்கு தொடர உள்ளதாகவும் இனவெறிக்கு எதிராக மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்றை வெகு விரைவில் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் மேயர் பாலி பகயோகோ அதிரடியாக அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்த தொலைக்காட்சி மீதான விமர்சனங்களை அதிகரித்துள்ளதுடன் ஊடகங்களின் பொறுப்புத்தன்மை குறித்த புதிய விவாதங்களையும் நாடு முழுவதும் உருவாக்கியுள்ளது. இதற்கிடையே மேயர் பாலி பகயோகோ அரசு ஊழியர்கள் குறித்து தெரிவித்திருந்த மற்றொரு கருத்தும் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தனது அரசியல் நோக்கங்கள் மற்றும் கொள்கைகளுடன் ஒத்துப்போகாத அரசு ஊழியர்கள் இயல்பாகவே இடமாற்றம் பெறுவார்கள் என அவர் சமீபத்தில் கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் டேவிட் அமியல், அரசியல் நிலைப்பாடுகள் அல்லது கருத்து வேறுபாடுகளுக்காக எந்த ஒரு அரசு ஊழியரையும் பணியிலிருந்து நீக்கவோ அல்லது கட்டாய இடமாற்றம் செய்யவோ சட்டத்தில் இடமில்லை என மேயருக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் பதற்றம் தீவிரமடைந்து வரும் நிலையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள பேங்க் ஆஃப் அமெரிக்கா தலைமை அலுவலகத்திற்கு அருகே கையால் செய்யப்பட்ட எரியூட்டும் கருவி ஒன்றை வைக்க முயன்ற 3 அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். பாரிஸின் 8வது வட்டாரத்தில் உலக புகழ்பெற்ற சாம்ஸ் எலிசேஸ் பகுதிக்கு மிக அருகே கடந்த சனிக்கிழமையன்று இந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. வங்கியின் அருகே சந்தேகத்திற்குரிய வகையில் ஒருவர் வெடிகுண்டு போன்ற கருவியை வைக்க முயன்றபோது பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அந்த முதன்மை சந்தேக நபரை உடனடியாக கைது செய்தனர். எனினும் இந்த சம்பவத்தை தனது மொபைல் போனில் படம் பிடித்துக் கொண்டிருந்த மற்றொரு நபர் காவல்துறையினரிடம் சிக்காமல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இந்நிலையில் தப்பியோடிய நபர் உட்பட மேலும் 2 சந்தேக நபர்கள் ஞாயிற்றுக்கிழமையன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரான்சின் பயங்கரவாத எதிர்ப்பு வழக்கறிஞர் அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. காவல்துறையினரால் முதலில் கைது செய்யப்பட்ட அந்த முதன்மை சந்தேக நபர் ஒரு சிறுவன் என்றும் பிரான்சின் கடுமையான பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களின் கீழ் அவனது காவல் காலம் நீட்டிக்கப்பட்டு தீவிர விசாரணை வளையத்தில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரான்சில் பொதுமக்களின் வீட்டு மின்சாரம் மற்றும் எரிசக்தி கட்டணங்களை செலுத்துவதற்கு உதவும் வகையில் அரசாங்கத்தால் வழங்கப்படும் இந்த ஆண்டிற்கான எனர்ஜி காசோலைகள் வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை முதல் படிப்படியாக பயனாளர்களின் வீடுகளுக்கு அஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்பட உள்ளன. கடந்த ஆண்டில் இந்த காசோலைகளின் மதிப்பு 48 முதல் 277 யூரோக்கள் வரை வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டிற்கான துல்லியமான தொகை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் பயனாளர்கள் இதனை இணையதளம் வாயிலாகவோ அல்லது காகித வடிவிலோ நேரடியாக தங்களின் சேவை வழங்குநர்களிடம் வழங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம். அரசின் அதிகாரப்பூர்வ அட்டவணைப்படி இந்த விநியோகமானது திரையில் காட்டப்படும் திகதிகளில் பகுதி வாரியாக பிரித்து அனுப்பப்பட உள்ளது. கடந்த ஆண்டின் நிபந்தனைகளின்படி ஒரு குடும்பத்தின் முதல் நபரை ஒரு அலகாகவும் 2வது நபரை 0.5 அலகாகவும் அதற்கு பின் ஒவ்வொருவருக்கும் 0.3 அலகாகவும் கணக்கிடும் நுகர்வு அலகு முறையில் மொத்த வருமானம் 11,000 யூரோக்களுக்கு குறைவாக இருக்க வேண்டும் என்ற விதிமுறை பின்பற்றப்பட்ட நிலையில்
இந்த ஆண்டிற்கான நிபந்தனை இதுவரை வெளியிடப்படவில்லை. அத்துடன் இந்த ஆண்டிற்கான தங்களது தகுதியை ஏப்ரல் 1 முதல் அரசின் இணையதளத்தில் பொதுமக்கள் நேரடியாக பரிசோதித்து அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சின் லியோன் நகருக்கு தெற்கே உள்ள ஏ7 நெடுஞ்சாலையில் எரிபொருள் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து லாரி ஓட்டுநர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசின் சமீபத்திய அறிவிப்புகள் தங்களுக்கு எவ்வித தீர்வும் அளிக்காத நிலையில் சுமார் 20 லாரிகளை நெடுஞ்சாலையின் ஓரத்தில் நிறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதனால் அப்பகுதியில் வாகனங்கள் ஒரே பாதையில் மிக மெதுவாக செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலைக்கு உடனடியாக அரசு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்பதே இவர்களின் முக்கிய கோரிக்கையாகும். இந்த தொடர் விலை உயர்வால் சிறிய மற்றும் நடுத்தர போக்குவரத்து நிறுவனங்கள் மிக கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. எரிபொருள் செலவுகளை உடனடியாக செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ள நிறுவனங்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் இருந்து வருவாய் தாமதமாக கிடைப்பதால் தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சில லாரி ஓட்டுநர்கள் தினசரி ஏற்படும் கூடுதல் செலவுகளை தாங்களே சொந்தமாக சுமந்து வருவதாகவும், இதே நிலை நீடித்தால் இன்னும் சில மாதங்களில் தங்கள் தொழிலை முற்றிலுமாக மூட நேரிடும் எனவும் அவர்கள் வேதனையுடன் எச்சரித்துள்ளனர். இந்த நெருக்கடி சரக்கு வாகனங்களை மட்டுமின்றி பயணிகள் வருகை, குறைவால் வருவாய் இழப்பை சந்தித்துள்ள பேருந்து போக்குவரத்து நிறுவனங்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. எனவே போக்குவரத்து துறை முற்றிலுமாக முடங்குவதை தவிர்க்க பிரெஞ்சு அரசு உடனடியாக எரிபொருள் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என தொழில்துறை பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரான்சின் மார்சை நகரில் உள்ள ஜீன் ஜாரஸ் சதுக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்ற பிளேன் திருவிழாவின் முடிவில் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே பெரும் மோதல் வெடித்ததில் 17 காவல் அதிகாரிகள் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் இந்த வன்முறையில் ஈடுபட்ட 13 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சியரின் அதிகாரப்பூர்வ உத்தரவுப்படி இந்த விழா மாலை 7 மணிக்கு முடிவடைய இருந்த நிலையில் அங்கு வந்திருந்த சிலர் அந்த விதியை மதிக்காமல் தொடர்ந்து அங்கேயே கூடியிருந்தனர். இதையடுத்து இரவு 9 மணி முதல் சதுக்கத்தை விட்டு வெளியேறும்படி கலக தடுப்பு போலீசார் பலமுறை எச்சரித்தும் கூட்டம் கலையாததால் மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின் பேரில் இரவு 9:10 மணியளவில் கூட்டத்தை கலைக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டனர். அப்போது போலீசாரின் கண்ணீர் புகை குண்டு வீச்சுக்கு பதிலடியாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறையினர் மீது கண்ணாடி பாட்டில்கள் மற்றும் மோட்டார் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதால் அப்பகுதியே போர்க்களமாக காட்சியளித்தது. இந்த மாபெரும் வன்முறையின் போது குப்பைகளுக்கு தீ வைக்கப்பட்டதோடு பாதுகாப்பு பணிக்காக பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களும் அடித்து நொறுக்கப்பட்டன. இறுதியில் இரவு 10:30 மணி அளவிலேயே அந்த சதுக்கத்தில் இருந்த கூட்டம் முழுவதுமாக கலைக்கப்பட்டு நிலைமை முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.